ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே ரொம்ப பெருசாகி பூ பூத்து காய் வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அவரி. நம்ம விரைச்சப்போ அங்கங்கே ஒவ்வொன்று தான் வளர்ந்துருந்துச்சு. ஆனால் அது வளர்ந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அடர்த்தியாக வந்துருச்சுங்க. கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரகம் நான் போட்டிருந்தேன். இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு ரகம் ஒரு 2-3 வெரைட்டி வந்து போட்டிருந்தேங்க. பூ வச்சு இப்போ தான் பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. சொரக்காய் வந்து ஓரளவுக்கு இப்போ நல்லா வளர்ந்துருச்சுங்க. பீக்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காய் வச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு மக்காச்சோளம். தினையுமே வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுற அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குங்க. சரியாக பராமரித்தோம் அப்படின்னாவே ரொம்ப சூப்பராக வரும். ஆனால் பராமரிக்காமலே ரொம்பவே சூப்பராக விளைச்சல் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கி தாங்க. முக்கியமாக அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாதுங்க. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அழுவி போயிடும். கொஞ்சம் கொத்தி விட்டோம்னா போதும், நல்லா சூப்பராக வந்துடும். நீளமாகவும் நல்லா கொஞ்சம் குண்டாகவும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் முள்ளங்கி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் முள்ளங்கி செடி வந்து இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு தெரியாதுங்க. யாரெல்லாம் முள்ளங்கி செடி வந்து பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.